ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. நானே வெறுப்பில் இருக்கேன். என்னங்க 30 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலுங்க. இந்த 90 கிட்ஸுக்கு எவனுமே பொண்ணே தர மாட்டாங்க. ஆனால் 2K கிட்ஸுக்கு 2 பொண்ணு கொடுக்குறானுங்க, ஜாலியாக சுற்றுறானுங்க. வெறுப்பாக இருக்குங்க. ஏங்க நீங்க வேற வயிற்றுச்சல் கொட்டிக்கிறீங்க? நல்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. அந்த நல்ல வேலைக்கு போகிற அழகான பொண்ணு நீங்களா இருக்கக்கூடாதா? நானா? எஸ். ஓ மை காட். ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா. வேணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்களே அவங்கள பார்ப்போம், அப்புறம் நம்ம பண்ணிப்போம். அது எங்க பாக்குறது? இதோ இங்கே தான், அடுத்த ஆக்டிங் தானே பண்ண போகிறாங்க. அடடடடா. அப்போ வாங்க நம்ம உட்காந்து பார்க்கலாம். சூப்பர். ஏப்ரல் மாதத்தில், மார்ச் மாதத்தில். பாட்டி என்ன பாட்டி ஒரே பியூட்டியா இருக்கீங்க இன்னைக்கு. நான் தான் ஆளினால் அகிலாண்டம். என் பேரை கேட்டா அகிலமே நடுங்கும். நான் தெருவில் நடந்தா தெருவே தெரிச்சு ஓடும். ஐயோ, என்ன பண்ண, நான் இந்த ஊரில் நிறைய பேர் குடும்பத்தை கெடுத்திருக்கேன், நிறைய பேர் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கியிருக்கேன், நிறைய பேர் சந்தி சிரிக்க வச்சிருக்கேன். அம்மா குடும்பத்தை கெடுக்கிறதுல உனக்கு பெருமையாமா? அதில் நான் கோல்டு மெடலிஸ்டப்பு. ஐயோ, இந்த குடும்பத்தில் தான் மாமியா மருமக 2 பேர் இருக்காங்க. நல்ல பேசியே போட்டு ஒட்டின மாதிரி சிரிக்கிறாளுங்க, செதறாளுங்க, பின்னிக்கிறாளுங்க. ஆஹா, பார்க்குறேன் இவங்க எப்படி ஒன்றா இருக்கிறாங்கன்னு. அதான் இந்த அகிலாண்டேஸ்வரி வந்துட்டால, பார்ப்போம். ஏம்மா, என் செல்லம், என் தங்கம், என்னடி காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சதுமா இப்படி ஆட்டம் ஆடுற? ஐயோ அத்தை, நீங்க டிவி எல்லாம் பாக்குறது இல்லையா? இப்பெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே இப்படி ஆடிக்கிட்டே தான் எந்திரிக்கிறாங்க. நல்லா பாருடி, ஆட்டம்லாம் நல்லா தான் ஆடுவாளுங்க. உள்ள போய் பாரு, ஊத்த பல்ல கூட விளக்க மாட்டாளுங்க. டிவி எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணாதடி தங்கம். ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எங்க அத்தைக்கு பிடிக்காத எதையுமே நான் வாழ்க்கையில செய்யவே மாட்டேனே. வெள்ளிக்கிழமை அதுவுமா பொம்பளை பிள்ளை தலையை விரிச்சு போட்டு வெளியே போனா எங்க அத்தைக்கு பிடிக்காதே. அப்ப சனிக்கிழமை தலையை விரிச்சுன்னு போட்டு போலாமா? ஐயோ கடவுளே, அது இல்லங்க, பொட்டு வைக்காம பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனா எங்க அத்தைக்கு பிடிக்கவே பிடிக்காதே. ஓவரா நடிக்காதே. யார் இது அத்தை? மைண்ட் வாய்ஸ் தங்கம். ஏன் மருமக எப்படிப்பட்ட மருமக தெரியுமா? என் மருமக கையால கோழி குழம்பு வச்சா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மீன் குழம்பு வச்சா ஊரே வணக்கம். இது இப்படிதான் பச்சை பச்சையா நடிக்கும். என்னங்க சத்தம்? மைண்ட் வாய்ஸ். ஓ மைண்ட் வாய்ஸா? ஐயோ ஐயா. என்ன மருமகளும் மாமியாரும் மாற்றி மாற்றி உங்கள் புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஒருத்தி இருக்கிறத கண்டுக்கிட்டாங்களாம் பாரு. ஏன் ஆத்தா, நீ எப்ப வந்த? ஆமாம், நான் வந்தது நீ பார்க்கல. ஏண்டி, ஒரு பெரிய மனுஷி குத்துக்கலாட்டம் நடு வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கா, ஒரு காப்பி தண்ணி குடிக்க கூடாதா? ஐயோ, காப்பி தண்ணி தானே வேணும். இரு வந்துருவா. மேல உட்காராத்தா? மேலே உட்கார. கீழே உட்காந்துருந்த. என்ன பண்ணாத்தா? யாருமே வீட்டில் இல்லையா, கேட்காம உட்கார கூடாதுல்ல. அப்பெல்லாம் நம்ம வீட்டுல வந்து உட்கார்றதுக்கு என்ன? அத்தை, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் அம்சமா இருக்காங்க அத்தா. அத்தை காஃபி. பத்தியா எவ்வளவு பணிவு என் மருமவளுக்கு. தண்ணி. எம்மாடி தங்கம், இங்க வா. என்னங்க அத்தை? என்னம்மா அத்தைக்கு காஃபில இவ்வளவு சர்க்கரை அள்ளி கொண்டிருக்க, சுகர் வந்துடாதா? ஐயோ அத்தை, ஃபிகரா இருக்க உங்களுக்கு எப்படித்தான் சுகர் வரும்? அப்படியா? என்ன என்ன உனக்கு காப்பி கொடுத்துருக்கா, எனக்கு வெறும் தண்ணி தான் கொடுத்துருக்கா. என் மருமவ ரொம்ப புத்திசாலி. நீ தானே காப்பி தண்ணி கொடுக்க கூடாதான்னு கேட்ட, அதனாலதான் எனக்கு காப்பியையும் உனக்கு தண்ணியையும் கொடுத்துருக்க. என் மருமவ அப்படி. ஏம்மா, எனக்கு நேரமாவது, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு, இங்கே பட்டறைய போட்டுறாத. ஆத்தாடி, அப்பனுக்கு கோமல் நழுவுதான், இதுல புள்ள வந்து அவுத்து விடு அவுத்து விடுன்னு சொன்னானா. இப்படி இந்த பாக்க போட்டு எப்படி என் வாய் செவக்குதோ, அதே மாதிரி உன் குடும்பத்தை ரத்த கலரி ஆக்குறேன்.
ஆட்டம் ஓவரா இருக்குது இன்னைக்கு. குடிக்கணும், காசு கொடு, சரக்கு குடிக்கணும். குடிக்கிறதுக்கு காசா? சல்லி காசு தர மாட்டேன். ₹1 என்கிட்ட இன்னைக்கு புடுங்க முடியாது. இந்த மாதிரி குடிக்காம என் கை ஆடுது. என்ன பாட்டுக்கு ஆடுது? அது பாட்டுக்கு ஆடுதுடி. ஆடியா எல்லாம் கட்டிக்கிட்டு படாத பாடு படுறேன் பத்தியா? ஐயோ, ஒத்த புள்ள கருவேப்புல கொத்தாட்ட வளர்த்து விட்டு நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா எதுக்குயா? அடி போடி மாவுல. ஏண்டி புள்ளைங்க, நான் வளர்த்த புள்ளைங்க எதுக்கு வெளியூருக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? எதுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க? அப்ப சரியில்லைண்டாயா. அங்க போயிட்டு நல்லா சம்பாரிச்சு என்ன மாதிரி அப்பனுங்க சந்தோஷமா இருக்கணும்னு பணம் அனுப்புறாங்க. அத குடுக்காம நீ சுருக்கு பையில ஒழிச்சு வைக்கிறேடி எங்க அப்பா மாவுல. போ, இப்படியே குடிச்சு குடிச்சு ஊர் முழுக்க அந்த குடும்ப மானத்தை வாங்கு. ஓடி, எனக்கு தெரியும். அத்தை 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 இருங்க அத்தை. மாமா உங்களுக்கு பணம் தானே வேணும்? நான் தரேன் மாமா. ஆமா, போயிட்டு வாங்க. போங்க மாமா. நன்றி அத்தை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. நம்ம மாமா தானே அத்தை, திருந்திட்டு வருத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னங்க அத்தை? என் புள்ள அரவிந்த் சாமி இருக்கான் பத்தியா? அவனுக்காக ஊர் ஊரா தேடி 1001 ஊர்ல போய் பொண்ணு தேடினேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு கன்றாவியா இருந்துச்சுமா. 1002வது ஆளா உன் வீட்டுக்கு வந்தேன். உன்னை பார்த்தேன், உன் கண்ணை பார்த்தேன், எனக்கு அப்படியே பிடிச்சு போச்சு. கொத்திக்கிட்டு வந்துட்டேன் உன்னைய. அத்தை, நீங்க மட்டும் என்ன நினைக்கிறீங்க? என்ன 2200 ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஒரு மாமியார கூட எனக்கு பிடிக்கல அத்தை. உங்களை பார்த்த உடனே என்னமோ தெரியல, அப்படி பிடிச்சிருச்சு. பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல பொண்ணான்னு பார்க்க வந்தாங்களா? ஊர்ல வந்திருக்காங்க. நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோமே. என் பையன் அரவிந்த் சாமி, உன் புருஷன் அழகு புள்ள, ஏதாவது போன் பண்ணி பேசினானா? அவரு எனக்கு எப்பத்தே போன் பண்ணிருக்காரு. நீங்க பேசிட்டு இந்தாடி மருமகளே பேசுன்னு போனை கொடுத்தாதானே தான் நான் வாங்கியே பேசுவேன். அடாடாடாடாடா, என்ன ஒரு பக்குவம் என் தங்கத்துக்கு. ஆமா, அரவிந்த் சாமிக்கு போன போடுவேன். வாங்கத்த. ஆமா அம்மா, யாருமா அந்த அரவிந்த் சாமி? பார்க்கணும் போல இருக்குமா? ஆனா இருப்பா, நீ கிளவி வந்தாலும் பார்க்கணும் போல இருக்குங்கிற, அரவிந்த் சாமி வந்தாலும் பார்க்கணும் போல இருக்குங்கிற. செத்த நேரம் பொருள். ஐயோ, அவசரத்துல பிறந்து போறதுக்கு குறமாசமா இல்ல. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, இந்த போன் எடுக்க போறாரு. இத நான் ஐஎஸ்டி அடி. சரி சரி, அதோ ஒரு டி. ஹலோ ஹலோ, எப்பா அரவிந்த்? அம்மா. ஏ சாமி, அரவிந்த் சாமி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சாமி, நீ நல்லா இருக்கியா? நம்ம வீட்ல எருவு மாடு நல்லா இருக்கா? நீ அங்க போறதுக்கு அப்புறம் எருவு மாடு 2 குட்டி போட்டிருக்குது. நீ இருக்கிய, நீ நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? நல்லா சாப்பிடுறேன் தங்கம். நீ என்னகிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிய, உன் பொண்டாட்டிகிட்ட 2 வார்த்தை பேசுறியா? குடுமா. இம்மாடியா லட்டு தங்கம். வேணான்ட்ட. ஐயோ ஐயோ, இந்தா 2 வார்த்தை அங்கிட்டு ஓரமா போய் பேசு. ஏதாவது குசு குசுன்னு பேசு. என்னங்க, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க. நல்லா தின்னுட்டு மிச்சமாவது குடுக்கறாங்களா? குடுக்கறாங்களா? எப்போ வருவீங்க? நான் 2 நாள்ல வந்துருவோமா? சரிங்க, நான் வச்சிரவா? வச்சிருமா. குடும்பம் இல்லடா, இதெல்லாம் கோவில். இது 2 நாளைக்கு கழிச்சு என் புள்ள வரப்போறான். அரவிந்த் சாமி வெளிநாட்டுல இருந்து வரும்போது செம்ம ஹீரோ மாதிரி வருவான். அப்ப நீ எப்படி இருக்கணும்? இப்படி பழைய சிலை கட்டிட்டு பக்கரச்சி மாதிரி இருப்பியா? இல்ல, நான் நகையெல்லாம் தர்றேன். 5500 தர்றேன். பியூட்டி பார்லர்ல போய் இந்த பிளக்கிங்கு, த்ரெட்டிங்கு, ஃபேஷியல் கீசியெல்லாம் பண்ணிட்டு வந்து சும்மா பளிச்சுன்னு வந்து நிக்கிறேன். அப்பதான் எனக்கு அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, போயிட்டு அடிச்சலாம். வீட்டு வேலையில நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்க, ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஆடி நீ 10 மணி நேரம் கழிச்சு கூட வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஐயோ, என் புள்ள வரப்போறான். என் மருமவ ஏற்கனவே தங்க விக்கிரகம், இப்ப ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தா சும்மா சொல்லிப்பா. நான் என்ன பண்றது? மாமியார் மருமகளும் சந்தோஷமாவா இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். அண்ணா, அண்ணா, ராசாத்தி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ வந்துட்டீல, இனிமேல் எப்படி நல்லா இருப்பேன்? எங்க உன் மருமக எங்கேயோ போயிட்டு இருக்கா? அதுவா, என் மகன் அரவிந்த் சாமி வெளிநாட்டுல இருந்து வரான்ல, நாளைக்கு வரானா? நாளைக்கா? அவ அழகா இருக்கணும்னு நான் அந்த பியூட்டி பார்லருக்கு அனுப்பிச்சிருக்கேன். யாரு அந்த சாயம் பூசுவாங்களே, அதான்? ஆமா ஆத்தே. ஆமா, இது என்ன புது சேலையா? ஆமா. எவ்வளவு? இது ஒரு 4000 ரூபான்னு சொன்னா. 4000 ரூபாவா?
ஆனா அவன் மட்டும் 8000 ரூபாய்க்கு 2 சேலை எடுத்திருக்கா. அது உனக்கு தெரியுமா? 8000 ரூபாய்க்கு 2 சேலையா? ஆமா, கொடியில தொங்கிட்டு இருக்கும்போது நான் தான் பார்த்தேன். பில்லையா? இல்ல, சேலையா. எனக்கு எல்லாம் தெரியுமே. விலைவாசி அவ்வளவு ஏறி போயிருக்கு. அந்த மாடெல்லாம் ஈஸியா கிடைக்காது. 8000 ரூபாய்க்கா ஏன் மருமா புடவை எடுத்தா? ஆமா, அதெல்லாம் உனக்கு தெரியலையா? என்ன விட்டுட்டா? ஆட ஒன்ன விட்டு தான் கிறுக்கி. ஏ, இது என்ன புது சங்கிலியா? ஆமா. யாரு வாங்கி கொடுத்தா? 5 பவுனு. 5 பவுனா? உன் பையன் 10 பவுன்ல எடுத்து கொடுத்துருக்கான். யாருக்கு? உன் மருமகளுக்கு? இருக்கவே இருக்காதே, அப்படிலாம் இருக்காது. அவதான் வாசல்ல லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டேனே. என்ன பேசுனா? உனக்கு 10 பவுன்ல சங்கிலி எடுத்து கொடுத்துருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோன்னு சொன்னான். ஏன் மருமவளா? ஆமா, உன் மகன் அரவிந்த் சாமி இருக்கால, வாய்ப்பே இல்லையே. அப்படிதான் புள்ள. அது உனக்கு தெரியல. என்ன பண்ண, எல்லாம் தலைவிதி. இவ வாழ்க்கை இப்படி இருக்குன்னு எழுதி இருக்கு. மருமவ அப்படிப்பட்டவை இல்லையே. அரவிந்த சாமி வரன்னு சொல்லிட்டு கருப்பு சாமி வந்திருக்காரு. எங்கம்மா அரவிந்த சாமி? என் பிள்ளைக்கு நிறைய திருஷ்டி போட்டதால அப்படி கருத்து போயிட்டான். அரவிந்த், இங்க வாடி தங்கம். என்னங்க வாங்க. ஏன் நான் ஆரத்தி எடுத்தா ஆவாதோ? ஏன் நான் எடுத்த ஆவாதோ? எங்க ஓட்டத்துக்கு மூணு சுத்து சுத்து. அரவிந்த சாமி ஏர்மையா எரிஞ்சிருக்காரு. இதுல வேற நெருப்பை வந்து காட்டுறாளுங்க பக்கத்துல. பொட்டு நீதான் வைப்பியா? நான் வைக்க மாட்டேனா? நான் பொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அரவிந்த் சாமி மாதிரியே பளபளன்னு இருக்கிறேன். உனக்காவேமா என்ன பட்டு புடவை இருக்கு, நகை இருக்கு, செண்டு இருக்கு, எல்லாமே இருக்குமா. எனக்கா? உனக்கா? இவ்வளவுமா? இவ்வளவு உனக்குதான். எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல நீங்க. எவ்வளவுமே இல்லை, இந்த பேக்கே உனக்கு தாண்டி, இது ஃபுல்லா உனக்கு தான் இருக்கு. அடா இதான் உண்மையான புருஷன். இங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. இது ஃபுல்லா தானங்க? ஆமா ஆமா ஆமா. எனக்கு அரவிந்த் 10 மாசம் மவுத்துல பெத்து சுமந்த எனக்கு ஒத்த கையில ஒத்த பேக கொடுத்துட்டேன். அவளுக்கு தூக்கவே முடியல. அம்புட்டு பரிசு கொடுத்துருக்க. ஆமா சொன்னா என் மருமக. சரி இங்க பாரு, கிளைகள் சண்டை போடாதீங்க, வந்து வராதமா. ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்க. நான் கொண்டு வரேன், நான் கொண்டு வரேன். ஏங்க சுத்தமே இல்லாத தண்ணிங்க. என்னங்க பியூரிஃபைட் வாட்டர் குடிங்க. பியூரிஃபைட் வாட்டரா? ஐயே, பியூரிஃபைலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் சத்து போயிரும். குடி. இந்த ஆத்து தண்ணிய குடி. இங்க பாருங்க, துபாயில பூரா நீங்க பியூரிஃபைட் தண்ணி தான் குடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து அந்த ஊத்து தண்ணி காத்து தண்ணி ஏதாவது குடிச்சீங்கன்னா தொண்டை கட்டிக்குங்க. இத குடிச்சதால கலராவே இருப்ப. போன்ல பேசும்போதெல்லாம் ஒற்றுமையாதான் இருந்தீங்க. அதுக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? உன் பொண்டாட்டி வண்டவாளம் எனக்கு இப்பதானே தெரிஞ்சிச்சு. என்ன வண்டவாளம் தெரிஞ்சிச்சு? என்னை அவ்வளவு ஏமாத்திருக்காடா. எனக்கு 4000 ரூபாய் புடவை, அவளுக்கு 8000 ரூபாய் புடவை. எனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறா. அவருக்கு 15 ஏக்கர்ல நிலம் வாங்கி வச்சிருக்கா. எனக்கு கறிக்குழம்புல 2 பீஸ் அள்ளி போடுறா. அவங்க அம்மா வீட்டுக்கு 25 கிலோ கறி அள்ளிட்டு போறாங்க. நீயே சொல்லு. ஐயோ, உங்க அம்மா 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி இருக்குதுங்க, எனக்கு தெரியாம. அது மட்டும் இல்லங்க, எனக்கு 5000 ரூபாய்க்கு புடவை, உங்க அம்மாவுக்கு 50000 ரூபாய்க்கு புடவையாங்க. எனக்கு அக்கௌண்ட்ல வெறும் 4000, அவளுக்கு 4 லட்சம் போட்டுருக்கேன்னா. எங்க அப்பா எங்கடா போனா? எங்க அப்பா ஏன் உனக்கு வந்துட்டாரு? என்ன ஒரு சத்தம்? டேய் இங்க வாடா, இங்க வா. வீட்டுல ஒரு ஆம்பளை நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா இந்த பொம்பளைங்க இப்படி சண்டை போடுமா? இந்த சண்டைக்கு யாரா காரணம்? இந்த சண்டைக்கு யார் காரணம்? எனக்கு அப்பவே தெரியும்டா மௌன. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு. அதுக்கு ஒரு சிறுக்கி தான் காரணம். யாரு? நானா? யாரு? நானா மாமா? 2 பேரும் இல்ல, நான் கூட்டினு வரேன். இன்னொருத்தி எவ்வளவு பாத்து பெண்ட் வாங்க. லெஃப்ட் 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 ரைட் 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 ரைட். நிஜமாவே நான் ரொம்ப நல்லவங்க, என்ன நம்புங்க. அரவிந்த், அவ சொல்றத நம்பாத, இளமையில மயங்காத. அம்மா உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன் தங்கம். அவளை எப்படி பாத்துக்கிட்ட தெரியுமா? பொத்தி பொத்தி என்னை ஏமாத்திட்டாளா? என்ன எப்படி பாத்துக்கிட்டே உங்க அப்பனை மட்டும் ஏன் அப்படி தெருவுல விட்ட? இங்க பாருங்க, உங்களை 25 வருஷம் தான் உங்க அம்மா வளர்த்தாங்க. காலம் பூரா என் கூட தான் இருக்கணும். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஐயோ, அப்ப தனி குடுத்தன போல முடிவு பண்ணிட்டியா அரவிந்த்? இந்த அப்பா யார கிளம்பி கூட்டி வரா? எல்லா பிரச்சனையும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணா, ப்ராப்பர்ட்டி ஷோக்கு போட ஆள் இல்லன்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டா பாத்துக்கோ. உட்காரு உட்காரு. வாயா வாயா, பணம் காட்டு நெறி. அத்தா
பாலா எனக்கா ஆமாடா. நல்லா இருப்பா நல்லா இரு நீ ரொம்ப களைச்சு போயிட்ட, ரொம்ப இளைச்சு போயிட்ட, ரொம்ப ஹெல்த்தே இல்லாம இருக்கியா? அது கிளவியா? யோ, என்னையா பண்ற தெரியல அம்மா ஆளுக்கு பாத்தீங்களா உங்க அப்பா பால் கேட்ட உடனே நான் சுட சுட காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கா ராசா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏ கிளவி, இப்ப நீ இந்த பால் குடிச்சல, இதுல விஷத்தை கலந்துருக்கான். இன்னொரு 10 நிமிஷத்துல நீ செத்து போயிடுவ. விஷமா? அவன் பால் உனக்கு கொடுக்கல, பால் ஊத்திருக்கான். இல்ல, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது எதுக்குடா? அவங்க குடும்பத்துக்காக தானே, மனைவிக்காக தானே, குழந்தைகளுக்காக தானே. இப்போ நீங்களே இப்படி சண்டை போட்டிங்கன்னா அடுத்த ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படா ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும்? நிம்மதியாக இருக்கணும்னா குடும்பத்தோடு இருக்கணும்னா அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்களா? இந்த மாதிரி ஆயாவுக்கு பாட்டாயில் கொடுத்து கொள்ளுங்கடா. நாடு உருப்படும். நான் ஒரு கருத்து சொல்லி தொலை. நண்பர்களே வணக்கம். குடிகாரம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த குடிகாரம் குடிச்சாக்க என் குடும்பம் மட்டும்தான் பாதிக்கும். இந்த மாதிரி கைவிங்கனால பல குடும்பங்கள் பாதிக்கும். அதனால உங்கள் வீட்டில் உள்ள பசங்க வெளிநாட்டுக்கு போனாக்கா அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தூக்கு மாட்டினா அந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாகாதீங்க. அக்கம் பக்கத்தில் சொல் பேசி கேட்டு உங்க குடும்பத்துல பிரச்சனை வராம உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை என்ன புஜி, நான் போனதுக்கப்புறம் யாராவது லவ் பண்ணியா? பாரு புஜி, காதலுங்கிறது அப்படியே நம்மளை போட்டு உதைக்கணும், பல்லர்னு அப்படியே ஆற்றுல அடிக்கணும், நம்மளை போட்டு அப்படியே தலைகீழா திருப்பணும். யோ, தலைகீழ போட்டு திருப்ப இருக்காது, என்ன ஆம்லெட்டா? நல்ல பஞ்சு புஜி, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, நீ யாரையாவது இந்த கேப்ல லவ் பண்ணியா? இல்ல புஜி, நான் யாரையும் லவ் பண்ணல. ஆனா என்னதான் 2 பேர் லவ் பண்ணாங்க. பட் என்னன்னா அவங்க ஒண்ணு மாதிரி இரிச்சவையா இல்ல புஜி. என்ன மாதிரி எப்படி இருப்பான், என்ன மாதிரி எப்படி இருப்பான்? நான் உன்னை எங்க வச்சிருந்தேன் தெரியுமா? அப்படியே வயிற்றுக்குள்ள ரோஜா பூ மாதிரி வளர்த்து வச்சிருந்தேன். அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ரத்தம் 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 ரத்தம். சரங்கா இருக்கணுமே. டாக்டர் போய் பாத்தியா? இந்த மாதிரி காமெடி பாத்தியா? இந்த மாதிரி காமெடி தான் புஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே புஜி, நம்ம திரும்பி லவ் பண்ணுவோம். ஓகே புஜி, ஆனா இனிமே நீ சந்தேகப்படக்கூடாது. ஐயோ, நானா சந்தேகப்பட மாட்டோமா? உன் காலுக்கு செருப்பா இருப்பேன், சாம்பார்ல பருப்பா இருப்பேன், அடுப்புல நெருப்பா இருப்பேன், மொத்தத்துல நான் கருப்பா இருப்பேன். நம்ம சிறப்பா இருப்போம். அதே மாதிரிதான் எங்களுடைய காமெடி பேட்டை சூப்பர் சிறப்பா இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க கல்யாணி, நான் உங்கள் தங்கதுரை. இது காமெடி பேட்டை, பண்ணுவோம் சேட்டை.